நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மத்திய அரசின் 5 லட்சத்திற்கான இலவச மருத்துவ காப்பீடு அட்டை யார் யாரெல்லாம் பெறலாம், எப்படி பெறலாம் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். கடந்த 2018ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த இலவச மருத்துவ காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் யோஜனா மூலம் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. நோய் பரவலுடைய தீவிரம் அதிகமாக உள்ள இந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கில் செலவு செய்து சிகிச்சை பெறுவது ஏழை மக்களால் முடியாத காரியமாகும். முன்னெச்சரிக்கையாக சிலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து விடுகின்றனர். ஆனால் அன்றாட வாழ்க்கையையே நகர்த்த முடியாமல் திண்டாடக்கூடிய மக்களால் பணம் செலுத்தி காப்பீடு எடுப்பது என்பது முடியாத விஷயமாகும். இதனால் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் யோஜனா என்ற திட்டத்தின் மூலம் நாட்டு மக்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு அட்டையை வழங்கி வருகிறது. இந்த திட்டத்திற்கு சுமார் 8000 கோடி வரை ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழகத்தில் முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்துடன் இணைத்து மத்திய அரசின் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆயுஷ்மான் பாரத் அட்டை பெறுவதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கும் குறைவாக உள்ளவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். தொழிலாளர் அட்டை உள்ளவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுஷ்மான் திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். முதலில் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்திற்கு செல்லவும். அதன் பின்னர் ABHA என்ற எண்ணை பெற உங்கள் ஆதார் விவரங்களை கொடுக்க வேண்டும். பிறகு ஆதார் எண்ணில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு வரக்கூடிய OTP எண்ணை பதிவிட்டு உள் நுழைய வேண்டும். பிறகு உங்கள் விவரங்களை பதிவு செய்தால் உங்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு அட்டை தோன்றும். அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளவும். தனியார் மருத்துவ காப்பீடு அட்டை வாங்க முடியாதவர்கள் மத்திய அரசு வழங்கக்கூடிய இலவச காப்பீடு அட்டையை பெற்று பயன்பெறலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படிங்கிற திட்டமானது ஏழைகளுக்கான மருத்துவ சேவைகளை வழங்கக்கூடிய ஒரு காப்பீடு திட்டமாக இருக்குது. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக இந்த அட்டை வச்சிருக்கக்கூடியவங்க 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ செலவுகளை பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட இப்போ தொழிலாளர் அட்டை இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி போய் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருக்கும் இல்லையா, இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்க்கணும். அங்கே போயிட்டு உங்களுடைய ஆதார் எண்ணை கொடுத்து அதுக்கான OTP உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். அதை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதில் அவங்க கேட்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு அட்டை ஒன்று தோன்றும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படுறவங்க இந்த கார்டை வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்க.